Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin. Amma ba'd. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல் குர்ஆனை கற்கின்ற இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய சூறாவாக நாங்கள் தெரிவு செய்திருக்கின்ற சூரா அல் குர்ஆனிலே 99வது அத்தியாயமாக காணப்படுகின்ற சூரத்து ஜல்சலா. 8 வசனங்களை கொண்ட இந்த சூரா மக்காவிலே இறக்கப்பட்ட ஒரு சூறாவாகும். ஜல்சலா என்பது நிலநடுக்கத்தை குறிக்கும். உண்மையிலே இந்த சூறாவை பற்றி சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், இந்த சூரா 2 முக்கியமான செய்திகளை எங்களுக்கு சொல்லுகின்றது. முதலாவது, மனித செயல்கள் பதியப்படுகின்றன. அதே போன்று மனித செயல்களுக்கான கூலியை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் அல்லது மறுமையில் வழங்குவான். மனித செயல்களுக்கான கூலி என்பது நிச்சயமானது என்ற ஒரு அழுத்தமான செய்தியை இந்த சூரா எங்களுக்கு சொல்லுகின்றது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இப்போது இந்த சூறாவிலே காணப்படுகின்ற சொற்பதங்களுக்கான விளக்கத்தை நோக்குவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா. இதா என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், போது அல்லது ஆள். ஜல்சல என்று சொன்னால் குலுக்கினான் அல்லது நடுங்குதல் என்று கருத்து. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து, அர்து என்றால் பூமி. இந்த பூமி குலுக்கப்பட்டால், ஸில்ஸாலஹா ஒரு குலுக்கு. இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த பூமி ஒரு அசைவு அசைக்கப்பட்டால், இந்த பூமி ஒரு குலுக்கு குலுக்கப்பட்டால், உண்மையிலே ஜில்சால் என்றது நிலநடுக்கத்துக்கு நாங்கள் சொல்றோம். ஜில்சால், சரியா? இங்க இந்த நிலநடுக்கத்தை தான் அல்லாஹு தாலா சொல்றான். இந்த பூமியானது ஒரு குலுக்கு குலுக்கப்பட்டால் நிலநடுக்கம் உருவாகும். வஅஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா. அஹ்ரஜ என்றால் வெளியேற்றினான், வெளிப்படுத்தினான். அர்து என்றால் பூமி, இந்த பூமி வெளியாக்கும். அஸ்கால் என்றால் அதன் சுமைகள், அதன் பாரங்களை அந்த மறுமை நாளிலே அல்லது உலக அழிவு அந்த நேரத்திலே பூமி தனது சுமைகளை, பாரங்களை வெளியாக்கும் அல்லது வெளியாக்கிவிடும். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, புவி ஒரு குலுக்கு குலுக்கப்பட்டால் பூமி அதன் சுமைகளை வெளிப்படுத்திவிடும். வகாலல் இன்சானு மாலஹா. மறுமை நாள் நிகழ்கின்ற போது மனிதன் அந்த மறுமை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க மாட்டான். எனவே மனிதன் சொல்லுவான், வகாலல் இன்சானு மாலஹா. கால சொன்னான், இன்சான் என்றால் மனிதன். மனிதன் சொல்லுவான், மாலஹா, இந்த பூமிக்கு என்ன நடந்துள்ளது? மாலஹானால் என்ன நேர்ந்துள்ளது? வகாலல் இன்சானு மாலஹா, மனிதன் பூமிக்கு என்ன நேர்ந்தது என்று சொல்லுவான், கூறுவான். யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா. யௌமஇதின், அந்த நாளிலே, அந்த மறுமை நிகழ்கின்ற அந்த தருணத்திலே, துஹத்திஸு அஹ்பாரஹா. துஹத்திஸுன்றது அல் அர்த், அந்த பூமி சொல்லும், அறிவிக்கும். ஹத்தஸ சொல்லும், அறிவிக்கும். அஹ்பார், ஹபருன் அஹ்பார் என்றால் செய்தி. யௌமஇதின் துஹத்திஸு அஹ்பாரஹா, பூமி அதனது செய்திகளை சொல்லும், அறிவிக்கும், எடுத்துரைக்கும். என்னென்று? பிஅன்ன ரப்பக அவ்ஹா லஹா. ஏனெனில் ரப்பக
உனது ரப்புதான் அவ்ஹாலஹா அதற்கு அறிவித்தது. ஏனெனில் உமது இரட்சகன் அதற்கு அவ்வாறு உணர்த்தினான், அவ்வாறு சொல்லுமாறு அறிவித்தான். பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, அவ்ஹாண்டால் அறிவித்தான், உணர்த்தினான் கருத்து. ஏனெனில் உனது ரப்பு அந்த பூமிக்கு அந்த செய்திகளை எடுத்துரைக்குமாறு அறிவித்தான், சொன்னான். இப்படி அல்லாஹு தாலா இந்த சூறாவிலே அந்த மறுமை நாள் நிகழ்கின்ற போது பூமிக்கு என்ன நடக்கும், மனிதன் எவ்வாறு இருப்பான், பூமி தனது சுமைகளை அது வெளிப்படுத்தும், அதே போன்று தனது செய்திகளை அது சொல்லும் என்று சொல்லிட்டு அல்லாஹு தாலா சொல்கின்றான், யௌமஇதி யஸ்துருன் நாஸ், அந்த நாளில் கடைசியாக மனிதர்கள் வெளியேறுவார்கள். யௌமஇதின், அந்த நாளில், யஸ்துருன் நாஸ், சதர் என்றால் வெளியாகுதான், நாஸ் என்றால் மனிதர்கள். யௌமஇதி யஸ்துருன் நாஸ், மனிதர்கள் அந்த நாளிலே வெளியேறுவார்கள். எப்படி? அஷ்தாத்தன், கூட்டம் கூட்டமாக, குழு குழுவாக மனிதர்கள் அந்த நாளிலே வெளியேறுவார்கள் இந்த மறுமை நாள் நிகழ்கின்ற போது. லியுரவ் அஅமாலஹும், எதற்காக? அவர்களுடைய செயல்கள் காண்பிக்கப்படுவதற்காக. லியுரவ் என்றால் காண்பிக்கப்படுவதற்காக வேண்டி, அமால் என்றால் அவர்களுடைய செயல்கள், அவர்கள் இந்த உலகத்தில் செய்த செயல்கள் அவர்களுக்கு காண்பிக்கப்படுவதற்காக மனிதர்கள் அந்த மறுமை நாளிலே கூட்டம் கூட்டமாக வெளியேறுவார்கள். فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. இப்போ இதில் ஆரம்ப வசனங்கள் புவி நடுக்கம் ஏற்பட்டு புவியானது தனது சுமைகளை வெளிப்படுத்திவிட்டு மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக தங்களுடைய செயல்களை பார்ப்பதற்காக அல்லது அவர்களுடைய செயல்கள் காண்பிக்கப்படுவதற்காக ஒன்று சேர்வார்கள். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா சொல்றான், ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரா. ஃபமன் யஅமல், யார் செய்கிறார்களோ, மிஸ்கால தர்ரா என்றால் அணு அளவு, மிஸ்கால் என்றது அந்த அளவு, ஜர்ரத்துன் என்று சொன்னால் அணு, எங்களோட கண்ணால் காண முடியாத அந்த அணு அளவு, ஹைரன் நன்மையை நலவை யார் செய்கிறாரோ, யரஹு, ரஆ யரஹு, அதனை கண்டுகொள்வார். ஃபமை யஅமல் மிஸ்கால ஜர்ரத்தின் ஹைரை யரா, யார் அணு அளவு நன்மையை செய்கின்றாரோ அதனை அவர் அந்த நாளிலே மறுமை நாளிலே கண்டுகொள்வார். அதே போன்று வமை யஅமல், மேலும் யார் செய்கின்றாரோ, மிஸ்கால தர்ரத்தின் அணு அளவும், மிஸ்கால தர்ரண்டால் அணு அளவும், ஷர்ரன் தீங்கு தீமை, யரஹு அதனையும் கண்டுகொள்வார். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரா, யாரு அணு அளவு தீங்கை தீமையை செய்கின்றாரோ அதனை அவர் கண்டுகொள்வார் என்று அல்லாஹு தஆலா இங்கே சொல்கின்றார். எனவே அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த சூரா எங்களுக்கு மறுமை நாள் நிகழ்வுகளை சொல்லிவிட்டு மனிதனுடைய செயல்கள் எல்லாம் பதியப்படுகின்றன. இந்த உலகத்தில் மனிதன் செய்கின்ற எல்லா செயல்களுக்குமான கூலியை காண்பதற்காக அல்லது அந்த செயல்கள் அவர்கள் காண்பிக்கப்படுவதற்காக ஒன்று சேர்கின்ற போது அணு அளவு நன்மை செய்தாலும் அல்லது அணு அளவு தீமை செய்தாலும் தீங்கு செய்தாலும் அதனை கண்டுகொள்வான் என்ற விடயத்தை இந்த சூரா எங்களுக்கு சொல்லுகின்றது. இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களில் ஒரு மிக முக்கியமான சிறப்பம்சம்தான் அல் ஜஸா, மனிதனுடைய செயல்களுக்கான கூலி. மனிதனுடைய செயல்களுக்கான கூலியை அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் கொடுப்பான் அல்லது மறுமையில் கொடுப்பான். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, இந்த சூறாவின் அந்த பெயரே ஜல்சலா என்ற அந்த பெயரே திடுக்கிடச் செய்கின்ற நிலநடுக்கத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகின்ற, மறுமையை
நினைவுபடுத்துகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நாங்கள் கற்கின்ற போது அல்லது ஓதுகின்ற போது மறுமை பற்றிய சிந்தனையை இந்த சூறாவை நாங்கள் ஓதுகின்ற போது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போன்று எங்களுடைய செயல்களுக்கான கூலியை நாங்கள் மறுமையில் கண்டுகொள்ள இருக்கின்றோம் என்ற அந்த எண்ணத்தோடு எங்களுடைய செயல்களை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.